இந்த ஜனநாயகம், மக்களாட்சி போன்ற வார்த்தைகள்லாம் இப்ப நம்ம எல்லாரும் பேசி பார்க்கிறோம். ஆனா இது போன்ற வார்த்தைகள் 2500 ஆண்டுகளுக்கு முன்னாடி புழக்கத்துல இருந்துச்சு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? எஸ் இட் எக்ஸிஸ்ட். நம்ம பாத்தீங்கன்னா இந்த கிரேக்க நாட்டுல பாத்தீங்கன்னா ஏதேன்ஸ்னு ஒரு நகரம் இருக்கும். ஓகேங்களா? இந்த ஏதேன்ஸ் நகரத்துல பாத்தீங்கன்னா அரசர்கள் மக்களை அடிமைத்தனத்துல நடத்திட்டு வந்தாங்க, ஆட்சி செய்துட்டு வந்தாங்க. சோ இதெல்லாம் பார்த்த மக்கள் நம்ம நிலைமையை மாத்த யாரும் வரமாட்டாங்களான்னு நினைக்கும் போதுதான் கிளிஸ்தினிஸ் என்ற அரசர் ஏதேன்ஸ் நாட்டோட அரசரா பொறுப்பேற்காரு. ஓகேங்களா? சோ இவரு அரசரா பொறுப்பேற்றவுடன் அந்த நாட்டோட மக்களோட நிலைமையை பாக்குறாரு. அண்ட் தென் பாத்தீங்கன்னா நிர்வாகத்துல ஒரு பர்டிகுலர் குடும்பத்தை சேர்ந்த ஒரு மக்கள் மட்டும் பாத்தீங்கன்னா திரும்ப திரும்ப அந்த ஹையர் அபிஷியல் போஸ்டிங் உட்காரத்தையும் பாக்குறாரு. ஓகேங்களா? சோ இதெல்லாம் பார்த்த கிளிஸ்தினிஸ் என்ன பண்றாருன்னா குழுக்கள் முறையான ஒரு சிஸ்டம் கண்டுபிடிக்கிறாரு. ஓகேங்களா? அந்த குழுக்கள் முறை சிஸ்டத்தை பாத்தீங்கன்னா அந்த ஏதேன்ஸ் நகரத்தில் இருக்கக்கூடிய மக்கள் அனைவரோட பேரை எழுதி போட்டுருவாங்க. சோ எழுதி போட்டோடனே பாத்தீங்கன்னா யாரோட பேர் செலக்டிவா எடுக்கிறாங்களோ அவங்க பாத்தீங்கன்னா நிர்வாகத்துல பங்கேற்கலாம். நிர்வாகத்துல பாத்தீங்கன்னா அரசாட்சியிலயோ நிர்வாகத்திலயும் பாத்தீங்கன்னா ஒரு ஹையர் அபிஷியல் போஸ்டிங்ல உட்காரலாம் சொல்லிட்டு ஒரு விளிம்பு நிலை மக்களும் பாத்தீங்கன்னா நிர்வாகத்துல பங்கெடுப்பதற்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி தந்திருக்காரு இந்த கிளிஸ்தினிஸ். ஓகேங்களா? சோ இதனாலதான் பாத்தீங்கன்னா உலக ஜனநாயகத்தின் தந்தை என்று இவர் அழைக்கப்படுகிறார் சொல்லி இந்த இடத்துல நம்ம ஒரு முக்கியமான டேட்டாவா பாக்குறோம்.